ஹாய் கைஸ், வெல்கம் டு கேஸ் டிவி. நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூனிட் 4 ஈட் என்எம்எம்எஸ்ஸு. நீங்கள் என்ன கேட்பீங்க, என்எம்எம்எஸ் தான் என்ன நேற்று தான் 3ஆம் தேதி தான் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்ன திருப்பி என்எம்எம்எஸ்ஸு அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த வருஷம் திருப்பி என்எம்எம்எஸ் எழுதுவாங்கள்ல, அவங்களுக்கான தான் வீடியோ. ஏன்னா என்எம்எம்எஸ் வந்து இந்த நம்ம வந்து எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் சொல்லவே முடியாது. இந்த வருஷம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட்டு சேட்டில் சயின்ஸ் சோஷியல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்டிருந்தாங்க. மேட் ஈஸி, அதனால் நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த லீவில் பயன்படுத்திட்டு படித்தா தான் நம்ம சீக்கிரமாக படிக்க முடியும். அதனால் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சயின்ஸும் போடுங்க அப்படின்னு. அதனால தான் இப்போ சயின்ஸ் ஒரு வீடியோ பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ பார்க்க போது 8th ஈட். ஓகேவா? ஆல் த சப்ஸ்டன்ஸ், நம்மளை சுற்றி உள்ள எல்லா சப்ஸ்டன்ஸும் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்னால் தான் ஆனது. இந்த ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு வைப்ரேட்டிங், அது ஒரு மாதிரி இப்படி கிருன்னு வைப்ரேட்டிங் மோஷனில் தான் இருக்கும். ஏன்னா அதை ஏன் அந்த மோஷனில் இருக்குன்னா, அந்த அந்த சப்ஸ்டன்ஸில் ஹீட் எனர்ஜின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த எனர்ஜி வந்து ஹாட் சப்ஸ்டன்ஸ்லேருந்து கோல்டு சப்ஸ்டன்ஸ்க்கு, இல்லைன்னா கோல்டு சப்ஸ்டன்ஸ்லேருந்து ஹாட் ரீஜன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து we can see this heat energy transfer in daily life. இந்த ஹீட் எனர்ஜியை பார்ப்போம். ஹீட் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸை கொண்டாடும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டு, இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டு 3 என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீட் கொடுத்தோன்னா உங்கள் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். எக்ஸ்பேன்ஷன்னா இப்போ ரயில்வே இதெல்லாம் வந்து வெயில் காலத்தை பார்த்திங்கன்னா இப்போ தள்ளி தள்ளி போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த வெயில் பட்டவுடனே இந்த எக்ஸ்பேண்ட் ஆகி போய் சேர்ந்துடும். ஒரு வேளை சேர்ந்துருச்சுன்னா இப்படி மேலே பேந்துக்கிட்டு வந்துடும். அப்புறம் ரயில் போகும்போது அதுக்கு ஏதாவது சேதாரம் வேணும். அதனால தான் இப்படி இருக்கும். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், அதாச்சும் நம்ம எந்த சப்ஸ்டன்ஸையும் ஹீட் பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கனால. சேஞ்ச் இன் ஸ்டேட் தான் தெரியும். சாலிட்லேருந்து லிக்விட் போனால் மெல்ட்டிங், லிக்விட்லேருந்து கேஸ் பண்ணால் வேப்பரைசேஷன், சாலிட்லேருந்து கேஸ் பண்ணால் சப்ளிமேஷன், கேஸ்லேருந்து லிக்விடுக்கு வந்தால் கண்டென்சேஷன், லிக்விட்லேருந்து சாலிட் வந்தால் ஃப்ரீசிங், கேஸ் டு சாலிட் இருந்தால் டிப்போசிஷன். அது மாதிரி அதோட ஒரு சாலிட் லிக்விட் கேஸ், இது 3லேருந்து சாலிடுக்கு லிக்விட் அது மாதிரி மாறுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம எர்த்துலேயே ஒரே ஒரு திங் தான், வாட்டர் மட்டும் தான் 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். கரெக்டாக? ஓகே. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் போகிறது தான் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன்னா என்னென்னா, அதாச்சும் ஒரு ஹாட்டஸ்ட் ரீஜியன்ஸ்லேருந்து கோல்டஸ்ட் ரீஜியன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எதுவுமே நகராது. ஆக்சுவல் மூமெண்ட் இல்லாமல் டெம்பரேச்சர் மட்டும் இங்கே ரைஸ் ஆகும். இப்போ இங்கே கேண்டில் இருக்குது, இங்கே நம்ம வச்சோன்னா, இங்கே நம்ம வந்து இங்கே தீ வச்சோன்னா இங்கே சூடாகும். எப்படின்னா கண்டக்ஷனால். ஆல் மெட்டல் எல்லாமே குட் கண்டக்டர் தான். மெட்டல் எல்லாமே குட் கண்டக்டர் தான். எது கண்டக்ட் பண்ணாதோ, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாதோ அது இன்சுலேட்டரு. வுட்டு, ஒர்க்கு, காட்டன், உல், கேஸ், ரப்பர்லாம் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப், இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணோன்னா அந்த பாத்திரத்தை வந்து ஃபுட்டுக்கு போகுது. அப்புறம் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணோன்னா அந்த அயன் பாக்ஸ் வந்து அந்த துணிக்கு போகுது. அப்புறம் அந்த குக்கிங் ஹேண்ட்ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் பிளாஸ்டிக்னால் செஞ்சு பண்ணேன். ஏன்னா அது புவர் கண்டக்டர். இல்லைன்னா அதை குட் கண்டக்டர் செஞ்சால் அதுவும் பிடிக்குமா, அது சூடாக இருக்கும். அதனால் த டெம்பரேச்சர் இக்லூஸோட இன்சுலேஷன் டெம்பரேச்சர் வந்து வார்மாக இருக்கும். ஏன்னா ஸ்னோலாக செஞ்சனால அது புவர் கண்டக்டர். கன்வெக்ஷன்னா அதே தான். என்னென்னா லோவஸ்ட் டெம்பரேச்சர்லேருந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரீஜனுக்கு போகும். ஆனால் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸோட ஒரிஜினல் மூமெண்ட். கன்வெக்ஷன் லிக்யூட்லேயும் கேஸ்லையும் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? இப்போ கன்வெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம பலூனை ஊற்றினோன்னா நம்ம வாய்க்குள்ளேருந்து அங்கே போதா, அது கன்வெக்ஷன். ரீஃப்ரிஜிரேட்டரில் கோல்ட் ஏர் ஆனவுடனே திருப்பி ஹாட் ஏர் ரீப்ளேஸ் அதில், அதுவும் கன்வெக்ஷன் மூலமாக தான். ரேடியேஷன் அப்படின்னா ஒளி வீச்சு. அதாச்சும் வந்து ஹீட் வந்து எம்டி ஸ்பேஸில் வேக்யூமில் வேகமாக இதுவாகும். எர்த்துலேருந்து எர்த்துக்கு வர்றது தான் இதான் அந்த ரேடியேஷன். இதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜி சன்லேருந்து எர்த்துக்கு வர்றது சொல்லலாம். ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் ரேடியேஷன் சொல்லலாம். நியர் தீக்கிட்ட நிற்கும் போது சூடாக இருக்குது அதையும் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா
அந்த ரேடியேஷன் மூலமாக தான் அந்த கீழே குக் பண்ணுறது கீழே பிளாக் கலரில் இருக்கிறது ரேடியேஷன் மூலமாக தான் இது ஏறுது. ஒயிட் கலர் தட் வில் பி அட்வைஸ் டு வியர் ஒயிட் கிளாத். என்னென்னா ரேடியேஷனை ஒயிட் கிளாத் ரிஃப்ளெக்ட்ஸ் பண்ணும், அதனால ஒயிட் கிளாத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டேங்க் ஒயிட் கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. கலோரிமெட்ரி, அதாச்சும் கலோரிமெட்ரினா என்னென்னா ஒரு when heat is supplied to a substance physical change takes place in them. அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் அதில் நடக்கும். சாலிட் ஃபார்ம் ஐஸ், லிக்விட் ஃபார்ம், லிக்யூடு வந்து கேசியஸ் ஃபார்முக்கு மாறும். அது எவ்வளோன்னு நம்ம இது பண்ணணும், அளவிடணும். அதாச்சும் அது ஒரு டெக்னிக்கு, அது ஒரு ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராசஸாக இருந்தாலும் அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறது தான் கலோரிமெட்ரி. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஹாட் கோல்டோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது 3 ஸ்கேல்: கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ். கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட்டு. இது இன்னும் நயனத்தில் நம்ம இன்னும் கூட படிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிட் ஆஃப் ஹீட்டுன்னு பார்த்தா ஜூலு, அதோட சிம்பிள் ஜே. அதாச்சும் வந்து 1 கலோரி அப்படிங்கிறது என்னது ஈக்குவல் டு ரைஸ் த டெம்பரேச்சர் 1 கிராம் ஆஃப் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறது தான் 1 கலோரி அப்படின்னு அர்த்தம். கலோரிக்கும் ஜூலுக்கும் ரிலேஷன் வித் கலோரி அண்ட் ஜூல்னா 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.186 ஜூல். அதே இது 1 கிலோ கலோரி அப்படின்னா 4200. ஃபுட்டு சொல்லும் போது நம்ம கிலோ கலோரியில் சொல்லுவோம். ஹீட் எனர்ஜி அப்படின்னா C இஸ் ஈக்குவல் டு Q பை டெல்டா T. இது வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ். எதை வச்சு நம்ம சொல்லுவோன்னா மாசு, அதோட டெம்பரேச்சர் சேஞ்சு, அதோட மெட்டீரியல் ஷேப் மாறுறது. அதாச்சும் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா அது வந்து சப்ஸ்டன்ஸ் டு ரைட் 1 டிகிரி செல்சியஸை ஒரு சப்ஸ்டன்ஸில் கூட்டுறதுக்கு அது C, அதாவது சொல்லியாச்சு. அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? யூனிட் வந்து எஸ்ஐயில் வந்து JK பவர் மைனஸ், அதாவது ஜூல் கெல்வின் பவர் -1. அடுத்ததான் சம்ஸ் நீங்கள் பார்க்கணும், அந்த இதை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா அது வந்து மொத்தமாக கண்டுபிடிக்கிறது. இது 1 கிலோவுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கிறது. 1 கிலோ கொடுத்துருப்பாங்க, 1 கிலோகிராம். அதே தான் அதில் இதில் Q பை M இன்ட்டு டெல்டா T கொடுத்துருப்பாங்க. இந்த டெல்டா T நீங்கள் கண்டிப்பாக எப்படி வந்தால் நீங்கள் கிலோகிராமில் தான் எழுதணும். கிராமில் கொடுத்தா கிலோகிராம் மாற்றி எழுதி போட்டுடணும். கிராமில் போட்டு பண்ணிங்கன்னா தப்பு ஆன்சர் வரும். இதை மாதிரி விட்டுட்டு வந்துடக்கூடாது. C இஸ் ஈக்குவல் டு Q பை மாஸ் இன்ட்டு டெல்டா T. இதுக்கு ஜூல் பவர் கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1. கலோரிமெட்ரினா கலோரிமீட்டர் அப்படின்னா ஒரு டிவைஸ், ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கு அதாவது லாஸ் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிற சப்ஸ்டன்ஸ். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து கலோரிமீட்டர். இது வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட். அதுக்குள்ளே மெட்டலிக் வெசல் இருக்கும், அதுக்குள்ளே வந்து இது இருக்கும் தண்ணி, அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இங்கிட்ட ஒரு தெர்மாமீட்டர், இங்கிட்ட ஒரு ஸ்டெர்ரர், சுற்றும் போது ஸ்டெர்ரர் ஆகும். இது வாட்டர் ஊற்றிடுவாங்க. இப்போ இதுக்குள்ளே கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஐஸ் கலோரிமீட்டர் வந்து 1782 ஆந்தோனி லாவிசியர் அண்ட் P. சிமன் லாப்லேஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஐஸ் கலோரிமீட்டர். தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்தோட டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது. இந்த வேர்டு தெர்மோஸ்டாட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த 2 Greek வேர்டு. தெர்மோனா ஹீட்டு, ஸ்டாட்டிக்னா ஸ்டே இன் த சேம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது ஹீட்டால் கூல் டவுன் டு ப்ரீசெட் டெம்பரேச்சர்னா அதாச்சும் நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் பில்டிங் ஹீட்டர், சென்ட்ரி ஹீட்டர் இன் ரூம், ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்டர், கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஓவன், ரீஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம். தெர்மா ஃப்ளாஸ்க்குனால் உங்களுக்கே தெரியும், ஃப்ளாஸ்க்கு அதாச்சும் உள்ளே இருக்க பொருளை ஹீட்டாக இருந்தால் ஹீட்டாகவே வச்சுக்கும், கோல்டாக இருந்தால் கூலாகவே வச்சுக்கும். இந்த வேக்யூம் ஃப்ளாஸ்க், அது தெர்மா ஃப்ளாஸ்க் வந்து ஸ்காட்டிஷ் சயின்டிஸ்ட் சார் ஜேம்ஸ் டேவர் 1892 தான் கண்டுபிடிச்சார். இதை டேவர் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, டேவர் பாட்டில்னு சொல்லுவாங்க. இது ஒர்க்கிங், இது வந்து ஒரு இன்சுலேட்டிங் சப்போர்ட் இருக்கும், அவுட்டர் கோர்ஸ், ஹாட் காஃபி உள்ளக்கலாம். இது இன்சுலேட்டிங், இது சில்வர். இது ரெண்டுக்கும் நடுவில் வால் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து இதோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நம்ம இல்லைக்கு நமக்கு ஆளுங்க ஆப்ஷன் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொன்று அடுத்து 2025 அதாச்சும் இப்போ 2024 படிப்பீங்க. அடுத்து 2025 எழுதுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். லீவ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு லைனுக்கும் 1000 கொஷின் 2000 கொஷின் வந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு லைனாக படித்து அதெல்லாம் உங்களால் முடிஞ்ச கொஷினை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு லெசனுக்கும் நீங்கள் ஒரு லெசனுக்கும் அதிகபட்சம் 100 கொஷினுக்கு மேலே எடுங்க. சின்ன லெசனாக இருந்தால் அது முடிஞ்ச அளவு கண்டிப்பாக முடிஞ்ச அளவு எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக சேட்டில் சயின்ஸு சோஷியல் நான் சொல்ல வந்து மேக்ஸ் நீங்கள் போட்டு பார்க்குறது தான். சயின்ஸ் சோஷியல் 60க்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு 65 அவ்வளோ எடுத்துடலாம். சரி, தேங்க்யூ.